Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயப்படுத்துவதை மாநகராட்சி கைவிடக் கோரி 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தற்போது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வேறொரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தத்தை சென்னை மாநகராட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் பாதிப்படைந்த 2000க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி ரிப்பன் கட்டிட அலுவலகத்திற்கு முன்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் முற்றுகையிட்டு 13 நாட்கள் தொடர் போராட்டத்தினை நடத்தி இருந்தனர். குறிப்பாக இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு அந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து வழக்கை தொடர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய நிர்ணய சட்டத்தின்படி ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு பணி வழங்காமல் சென்னை மாநகராட்சி கடந்த ஒரு 3 மாத காலமாகவே காலம் தாழ்த்தி வருவதாக மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போர்க்கொடியை தூக்க ஆரம்பித்தனர். குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றுபவர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என 153 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தினார். இந்த வலுவான போராட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க முற்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அமைச்சரிடமும் அதே போல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களிடமும், அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை நடக்கக்கூடிய சூழலில் அந்த தலைமைச் செயலகத்தின் உள்ளே நுழைந்து முதலமைச்சரை நேரில் சந்தித்து தங்களுக்கான அந்த கோரிக்கையை மனுவாக கொடுக்க வேண்டும் என்பதும் முற்பட்டு கைது என்பதும் செய்யப்பட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக தான் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து தோல்வியடைந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் இந்த 5-6 மண்டலத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக தற்போது எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்திற்கு அருகே இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை இந்த எத்தனை கட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் எங்களுடைய அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தனியார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களிடம் தனியார் மயத்திடம் ஒப்படைக்கப்பட்ட ஊழியர்களை அவர்களிடம் வேலை பார்க்க பணி செய்யப்பட்டால் மீண்டும் அவர்களை பணி நீக்கம் செய்யப்படுவோம் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் அதனை கண்டுகொள்ளாமல் மீண்டும் அந்த எங்களுக்கான பழைய மாநகராட்சி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே மாநகராட்சி ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்திதான் தொடர் போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை அவர்களுக்கு உண்ணாநிலை போராட்டத்திற்கான அந்த அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த அனுமதி பெற்று அவர்களுக்கான சென்னையினுடைய முக்கிய இடங்களில் போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் அதே போல திமுக அரசினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி மற்றும் பணி நிரந்தர கோரிக்கைகள் உள்ளிட்டவைகளை கோஷங்களாக எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். ஒடுக்கு முறைக்கும் கேட்கலையா கேட்கலையா தமிழ்நாடு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.